வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டெலிகிராம் குரூப்பை ஒரு நேற்றிலிருந்து நினைக்கிறாமா நேற்று காலையிலேருந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். 1 மணி நேர இடைவெளியில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செஞ்சுருக்கும் போது நிறைய நபர்கள் வந்து இங்கே நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் ஆதரவாகவும் பாதகமாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி யார் யார் என்ன சொல்லியிருக்கா அதற்கான பதில்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அவங்கவுங்களுடைய நிறைய பேருடைய குமுறல்கள், அதற்கு நியாயமான பதில்கள். அதில் ஜிஎம் ராஜா அப்படிங்கிறவர் வந்து மைவி3யில் பெயில் கிடைச்சாலும் அமௌண்ட்லாம் போட மாட்டாங்க ப்ரோ, எல்லாரும் நம்பி ஏமாந்து போகாதீங்க ப்ரோ ப்ளீஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க? எம்டிக்கு பெயில் கிடைச்சா அமௌண்ட் போடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? எம்டிக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சா அமௌண்ட் போடுவாங்கன்னு. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா 71 டைரக்டருக்கு பெயில் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. இது கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ரீசன் சொல்லுவாங்க ப்ரோ. இது இப்படியே போயிட்டே இருக்குது. கேஸ் ரிசல்ட் வர 4 இயர்ஸ் ஆகும். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் இல்லை கம்பெனி, அதெல்லாம் இல்லை கம்பெனி வரும், அப்படிலாம் இல்லை. அப்படி இல்லைன்னா கோர்ட் சொல்லட்டும்னு சொல்கிறீங்க. சப்போஸ் கோர்ட்டில் இது ஒரு ஸ்கேம்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்க. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அது எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதில் முகாந்திரம் எவிடன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. இவருடைய கருத்தை வந்து வலியுறுத்தி சொல்கிறார். அதாவது அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்களாம். என்னங்க இது புதுசாக இருக்குது. அப்புறம் வந்து சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த எம்எச்ஐ இருக்கார்ல, இவர் நல்லா சம்பாரிச்சார் ஆப்பில். இப்போ யூடியூப்பில் உங்களை வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்கார். இது தெரியாமல் எல்லோரும் நம்பிட்டு இருக்கீங்க. என்ன சொல்கிறது அப்படிங்கிற ஜிஎம் ராஜா அப்படிங்கிறவர் தன்னுடைய ஆதங்கத்தை, ஏன்னா 1 ஹவருக்கு ஒரு தடவை தான் மெசேஜ் பண்ண முடியுங்கிறனால ஒரு டீட்டெயில்டான மெசேஜாக போட்டிருக்காரு. அதுதான் இந்த குரூப்புடைய ரிஸ்ட்ரிக்ஷனும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு இப்போ பேசக்கூடிய நபர்களுடைய அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் மதிப்பு மிக்கதாகவும் இருக்கணும், ஒரே பதிவாக இருக்கணும், அடிக்கடி டொயின் மெசேஜ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கட்டுப்பாடு. இப்போ அதற்கான பதிலை பார்ப்போம் வாங்க. ஆமாம் ப்ரோ, கரெக்டாக சொல்கிற ப்ரோ. மற்ற யூடியூபர் மாதிரி அவன் கொஞ்சம் உஷாரான ஆளாக இருந்திருந்தா, அதுக்கு அந்த எம்எச்ஐ தான் பதில் சொல்லியிருக்காரு. ஆமாம் ப்ரோ, கரெக்டாக சொல்கிற ப்ரோ. மற்ற யூடியூபரை மாதிரி அதாவது எம்எச்ஐ கொஞ்சம் உஷாரான ஆளாக இருந்திருந்தா மற்ற யூடியூப் மாதிரி பல உருட்டுகளை சொல்லி எந்த பிரச்சனைக்கும் போகாமல் எல்லாருக்கும் ஜால்ரா போட்டு சம்பாதித்து போயிருக்கலாம். அறிவுகெட்ட பையன் தேவையில்லாமல் எதிரணியை பகைச்சு கேஸை வாங்கிட்டு காசு 30,000 மேலே இழந்துட்டு இருக்கான். கரெக்ட் ப்ரோ, இனிமேல் நீ சொல்கிறத அவனை ஃபாலோ பண்ண சொல்கிறேன் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, சார் பெயில் கிடைச்சதா? அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு சின்ன கேள்வி அந்த நபர்கிட்ட வந்து ஜிஎம் ராஜாட்ட அந்த எம்எச்ஐ கேட்குறாரு. ஒரு சின்ன கேள்வி பிரதர், புகார் கொடுத்த நபருக்கு எல்லாம் பணம் வாங்கி கொடுத்துட்டிங்களா? அல்லது எத்தனை வருஷம் கழித்து அவங்களுக்கு பணம் வரும்? எவ்வளோ வரும்? இந்த கேள்விக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லுங்கள் பிரதர். அவனுக்கு நானே செருப்பால் அடித்து புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு எம்எச்ஐ வந்து இந்த கேள்வி கேட்குறாரு. அவரே வந்து அடித்து புரிய வைக்கிறதாகவும் சொல்கிறார். அப்புறம் அந்த நபர் ஜெயில் போனால் என்ன, இல்லை அமெரிக்கா போனால் என்ன, என்னோடய வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது ஏஎஸ் அப்படின்றவங்க கேட்குறாங்க. லைஃப் டைம் இன்கம்னு சொன்னாங்க, இப்போ வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், இதுதான் என்னோடய நிலைமை. இது அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. அப்புறம் இன்றைக்கான கேஸ் ஹியரிங் டீட்டெயில் என்ன ஆச்சுன்னாங்க, அது எல்லாருக்குமே தெரியும், வீடியோ போட்டாச்சு. அப்புறம் சஞ்சய் கபடி அப்படிங்கிறவர், புகார் கொடுத்தவங்களுக்கு வழக்கு முடிஞ்சாவது பணம் திரும்பி வரும். அதாவது புகார் கொடுத்தவங்க வழக்கு முடிஞ்சால் பணம் வரும். எத்தனை வருடம் கழித்து வழக்கு முடியும், எத்தனை வருடம் ஆகும் வழக்கு முடிய, எவ்வளோ வரும், இதற்கான பதில் மட்டும்தான் யாரும் சொல்ல மாட்டுறாங்க. புகார் கொடுத்தவங்க உறுதியாக பணம் வரும்னு சொல்கிறாங்க. எப்போ வரும், எத்தனை வருஷத்துக்கு கழித்து வரும், எவ்வளோ வரும், இதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. புகார் கொடுக்கணும், அதுவும் வராது அப்படின்னு அவருடைய கருத்தை அவர் சொல்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்குறாரு. பணம் எடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வட்டிக்கு வாங்கி பணம் போட்டு 1 ரூபா கூட பணம் வாங்காமல் இருக்கிறவங்க நிலமை என்னென்னு நிறுவனம் தான் சொல்லணும். கண்டிப்பாக நிறுவனம் தான் சொல்லணும் அதற்கான பதிலை. ஆனால் கடந்த காலங்களில் நடந்த மீட்டிங்கில் முதல்ல இருந்து அந்த கம்பெனியோட எம்டி 1 ரூபாய் கூட நஷ்டம் வராமல் இந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ண அத்தனை நபருக்கும் நான் வருமானம் கொடுப்பேன், அவங்க பர்ச்சேஸ் பண்ண தொகையில் 1 ரூபா கூட அவங்களுக்கு நஷ்டம் வராதபடி நான் நடந்து கொள்வேன் அப்படின்ட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு ஆரம்ப காலத்திலேருந்தே. அது இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இருந்தாலும் இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கார். கண்டிப்பாக சொல்லணுங்கிறது தான் என்னுடைய ஆதங்கமும் கூட. ஏன் அமைதியாக இருக்காங்க, ஏதாவது ஒரு விதத்தில் கம்யூனிகேஷன் பண்ணலாம்ல அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கமும் கூட.
அப்புறம் வந்து இன்னொன்று கேள்வி கேட்டிருக்காரு அந்த எம்எச்ஏ அந்த சஞ்சய் கபடி நபர்கிட்ட. நிறுவனம் மோசடி என்று நிரூபிக்கப்பட்டால் தானே புகார் கொடுத்தவங்களுக்கு பணம் வரும். சப்போஸ் மோசடி நிரூபிக்கப்படலைன்னா, ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, புகார் கொடுத்தாலும் கண்டிப்பாக உறுதியாக பணம் வரும், உறுதியாக பணம் வரும்ன்றாங்க. கேஸ் ஜெயிச்சானாங்க வரும். ரெண்டுத்துக்கும் நாளைக்கு சூரியன் உதிக்கும் அல்ல உதிக்காமல் போகலாம். ரெண்டு விஷயம் நடக்கல. ஒரு கேஸுன்னு ஒன்று கோர்ட்டுக்கு வந்துட்டால் அந்த கேஸில் ரெண்டு தரப்புலையா ஒரு தரப்பு தான் ஜெயிப்பாங்க, ரெண்டு தரப்பும் ஜெயிக்க முடியாது. ஸோ ஒன்று மோசடி நிரூபிக்கப்பட்டால் தான் புகார் கொடுத்தவங்களுக்கு பணம் வரும். சப்போஸ் மோசடி நிரூபிக்கப்படலைன்னா இப்போ பணம் வராது தானே. அதையும் யாரும் சொல்ல மாட்றாங்க. அப்படியே ஒரு கால் நிரூபிக்கப்பட்டாலும் அவர் திரும்ப கேட்குறாரு, எத்தனை வருடம் கழித்து பணம் வரும், எவ்வளோ வரும், சரியாக சொல்லுங்கன்னு. இந்த கேள்வியை தவிர்த்து மற்ற எல்லா கேள்விக்கும் பதில் கொடுப்பான். அப்புறம் அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறார் அந்த ஜிஎம் ராஜாவுக்கு. நீங்கள் புகார் கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறாரு. பணத்தை பெற்றுக்கிட்டீங்களா, எப்போ பெறுவீங்க, பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. பதில் வரல. அப்புறம் இன்னொரு தோழி சொல்கிறாங்க, எப்படி வரும், புகார் கொடுக்க வைப்பதே அவர்கள் நோக்கம் அப்படின்னு ஒரு தோழி பதில் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் ஒரு நம்ம குரூப்பில் ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் வந்து திரும்ப 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 குழப்பத்தை விளைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்லியாச்சு, நம்பிக்கை இருந்தால் வெயிட் பண்ணுங்கள், நம்பலைன்னா புகார் கொடுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியாச்சு. யாரையும் இங்கே வந்து வெயிட் பண்ணுங்கன்னு யாரும் வெயிட் பண்ண வைக்கிறதுக்கான வேலை நமக்கு கிடையாது. அது அந்த கம்பெனி பார்த்துக்கும். அந்த கம்பெனி மேலே வரக்கூடிய புகார்கள் அந்த கம்பெனி எதிர்கொள்ள போகுது. நம்ம வந்து நமக்கான இன்ஃபர்மேஷன், அந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், அந்த கம்பெனிக்கு சாதக பாதகமான இன்ஃபர்மேஷனை மட்டும் ஷேர் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். அப்புறம் இன்னொருத்தர் நபர் திங்க் கேட்டிருக்காரு. அது மட்டும் யாரும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ நாள் தள்ளி போனதுக்கு ரீசனாக என்ன இன்னும் சொல்லாமல் இருக்கான். இவ்வளோ நாள் இந்த ஹியரிங்காக தள்ளி போகுதில்ல, அதுக்கு என்ன ரீசன் அவர் கேட்குறாரு. அது எனக்கு உண்மையிலே தெரியல. தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அப்புறம் கம்பெனி நம்பர் 1 ஃப்ராடுன்னு கரப்ஷன் பண்ணலை அப்படின்னா ஏன் குரூப்பில் இவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன்? கம்பெனி நம்பர் 1 ஃப்ராடு பண்ணலைங்கிறதுக்கு குரூப் ரிஸ்ட்ரிக்ஷனுக்கு என்னங்க சம்மந்தம்? நீங்கள் கேட்குற கேள்வியே சம்மந்தம் இல்லாமல் இருக்குங்க. இந்த குரூப்பில் 1 ஹவருக்கு ஒரு தடவை மெசேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்குன்னா, 1000 பேர் இருக்கும். ஒரே ஆளே நொயின்னு திரும்ப திரும்ப சும்மாச்சு ஒரு மெசேஜ் ஒரு எழுதிட்டு மெசேஜ் அனுப்புனா அப்புறம் குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே அது எரிச்சல் ஏற்படுத்தி எல்லாம் வெளியே போயிடுவாங்க. அதனால தான் ஒரு நபருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவரால் திரும்ப மெசேஜ் அனுப்ப முடியும். இது ஒரு காமனான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான், குரூப்புடைய கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக. அப்புறம் என்ன சொல்கிறாரு, நல்லா ரன் ஆகலை எப்படிலாம் இல்லை, ஒரே கஷ்டத்தில் இருக்க நீங்கள் இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது தான் ஜால்ரா அடிக்கிறாங்கன்னு தெரியுது. அதாவது குரூப்பே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன். இந்த மாதிரி தேவையில்லாமல் புலம்பி இருக்க நபர்களுக்கு இன்னும் வந்து பயத்தை ஏற்படுத்தி அவங்கள தப்பான ஒரு விஷயத்துக்கு தூண்டுறாங்கன்னு. சரி மக்களுக்கு பல விதமான கேள்விகள் இருக்கும், அதை கேட்கட்டும் அப்படிங்கிறது. அதான் குரூப் ஓப்பனில் இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து தேவையில்லாமல் நம்பிக்கைலாம் போய் புகார் கொடுங்க. இங்கே வந்து ஏன் கதறிட்டு இருக்கீங்க, இல்லை இங்கே வந்து ஏன் வந்து அடுத்தவங்களை தூண்டி விட முடியும், அவங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்த முடியும் பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியுமே கூட. அப்புறம் வந்து அந்த டைரக்டர்ஸுடைய பெயில் தள்ளி போனதுக்கான ஃபோட்டோஸ் சில பேர் அனுப்பியிருக்காங்க. அவர் திரும்ப சஞ்சய் கபடி இப்படியே கதை சொல்லி காலத்தை கடத்தி விடுவார்கள். அவ்வளோதான். எலெக்ஷன், நெக்ஸ்ட்டு கேஒய்சி, அடுத்து எம்டி பெயில், அடுத்து ரிலாக்ஸேஷன், நெக்ஸ்ட் டைரக்டர் பெயில், ரிலாக்ஸேஷன், நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. 2020 வந்தால் கூட முடியாது. மையத்திரி கேஸ் அவ்வளோதான், முடிஞ்சது நினச்சி போய் வேலையை பார்க்க வேண்டியது தான். மற்றபடி மக்களோட போனால் மக்கள்கிட்ட வந்து சேரவே சேராது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை மறக்க வைக்க செய்கிறார், அவ்வளோதான் அப்படின்னு அவருடைய கருத்தை அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறார். கதை சொல்கிறாங்க தானே, அப்புறம் எதுக்கு குரூப்பில் இருக்கீங்க ப்ரோ? சரியான கேள்வி. இவ்வளோ தெளிவாக பேசுகிற நபர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு அடுத்து அவர் போய் புகார் கொடுக்கலாம் அல்லது வேலையை பார்க்கலாம். இந்த குரூப்பில் ஏன் இருக்கார் அப்படிங்கிறது அவரை தான் கேட்கணும் நம்ம. இவ்வளோ தெளிவான நபர். அப்புறம் வந்து அவர்கிட்டையும் அந்த குரூப்புடைய அட்மின் எம்எச்ஏ கேட்குறாரு, சரிங்க ஐயா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் செஞ்சிடுவோம் அப்படின்ட்டு. பட் அதுக்கு அவர் பதில் சொல்லலை. அடுத்து திரும்ப நம்ம ஜிஎம் ராஜா அந்த சஞ்சய் கபடிக்கு வந்து அடுத்து பொதுவான கமெண்ட் போடுறார். கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ, இதான் ஃபேக்ட்டு, உண்மை. யாருக்கு காசு வராது ப்ரோ, போனது தான், எல்லாமே ஸ்கேம் தான், நல்லா நம்ப வச்சு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க ப்ரோ. இதில் ஒரு மெசேஜ் பண்ணால் நெக்ஸ்ட்டு மெசேஜ் 1 ஹவருக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இந்த செட்டிங் வச்சுருக்காங்க மிஸ்டர் எம்எச்ஏ ப்ரோ. அவ்வளோ பயம் இருந்தால் ஏன் பேசுகிறீங்க? உங்கள் ஒய்ஃப் சேரீ வாங்கி கட்டிக்கோங்க ப்ரோ. உங்களுக்கு எங்கள் ஒய்ஃப் சேரீ வாங்கி கட்டினா வந்து அதாவது என்ன சொல்கிறது, கேவலம்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கிறேங்க. பெண்கள் உடை அணிவது நான் வந்து கேவலமாக நினைக்கல. நீங்கள் அப்படி கேவலமாக நினச்சா உங்களுடைய சிந்தனை தவறு, மாற்றிக்கொள்ளுங்கள். எப்படி ஆண்கள் உடைய பெண்கள் அறிவது வந்து ஒரு சாதாரணமான விஷயமோ அதே போன்று தான் பெண்களுடைய ஆண்கள் அணிவதும் ஒரு சாதாரண விஷயந்தான். அப்போ வந்து பெண்களுடைய உடையே வந்து நீங்கள் கேவலம்னு பார்க்குறீங்களா? அப்போ பெண்களே நீங்கள் கேவலம்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நீங்கள் வர மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சிந்தனை தவறு. சைக்காலஜிக்கு போய் பாருங்கள், சைக்காலஜிஸ்ட்டை போய் பாருங்கள்.
அப்புறம் உங்களுக்கு தைரியம் இருக்குன்னா எப்போதும் மெசேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். எப்போதும் மெசேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கும் தைரியத்துக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம்? நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். உங்களால் பண்ண முடியுமா? தைரியம் இருக்கா? 1 vs 1 அப்படின்னு கேட்டிருக்காரு மிஸ்டர் ஜிஎம் ராஜா. பிரதர், உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் கேட்க வேண்டிய மெசேஜை கரெக்டாக கேள்வி கேளுங்க, பதில் கொடுக்கப்படும். அடுத்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. அடுத்தவங்களுடைய நேரத்தையும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ரெகுலராக மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மற்ற நபர்கள் மெசேஜ் போடலான்னு வரும்பொழுது கூட இங்கே டைம் இருக்காது. ஏன்னா நிறைய பேருடைய மெசேஜ் மேலே போயிடும், ஒரே ஆளே திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணிட்டு இருந்தா. ஸோ மற்ற நபர்கள் முக்கியமான மெசேஜ் போட்டிருக்கலாம். ஸோ ஒரு நபருக்கு 1 மணி நேரம் இடைவெளி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக படுது. அதனால தான் அப்படி வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் நொய்யின்னு அவர் பதில் சொல்லியிருக்கார் அந்த எம்எச்ஐ. நீங்கள் ஒரு ஆள் மட்டும் நொய்யின்னு ஒரே மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டு மற்ற நபர் உரிமையை பறிக்கக்கூடாது அல்லவா? அதற்காக தான் அந்த நேர இடைவெளி. அதே போன்று நீங்கள் கேட்கும் கேள்வி மதிப்புமிக்கதாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் கேட்காமல் ஒரே பதிவாக இருந்தால் பார்ப்பவர்கள் படிப்பவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை. நான் கேட்டேன் திரும்ப ஒரு 2-3 கேள்வி மேலே புகார் சம்மந்தமாக, அதுக்கு பதில் சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இந்த இதோடைய பார்ட் 2ல் சந்திக்கலாம். இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் குரூப் இருக்குது, அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் இது போன்ற உறுப்பினருடைய அந்த நியாயமான சில ஆதங்கங்களும் இதில் ஓவர் பில்டப் ஆதங்கங்களும் சில பேர் தூண்டுதல் விதமாக பேசக்கூடிய அந்த விஷயங்கள், அதற்கான சரியான பதில்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இணைந்திருங்க. மேலும் அடுத்தடுத்து பதிவுகள் வரவிருக்கு. மேலும் இது போன்ற ஒரு சிறந்த பதிவு உங்களை நான் சந்திக்க, அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.